guys, let us see what is your person's current feelings and emotions for you. You might have some dream person, specific person, or imaginary character, or your twin flame soulmate, karmic partner, or your ex, whomever you are with now, or whomever you have in your memories, thinkings, and thoughts at this present moment. Think about them. Let us see what is their current feelings and thoughts about you in their mind. September 2025. 10 of Cups. Wow. So they want a happy family with you, emotionally fulfilling, happy family with kids. All dreams come true in that happy family. Romance, lust, love, everything with you. All happy, happy cookings, togetherness, picnics, trips, tours, travels, everything with you. Who's that? Yeah. Wow. Sun card. Sun card is the biggest. எந்த இன்டென்ஷனோட இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அந்த ரீடிங்க்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்குங்க. எந்த பர்சனை நினைச்சு இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அந்த பர்சனுக்கும் பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா சன் கார்டுங்கிறது வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுது. சன் கார்டோ ஸ்டார் கார்டோ வந்துச்சுன்னா அது பெரிய எஸ்ன்னு அர்த்தம். இன்னொன்று, இத்தனை நாள் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தீங்க, இந்த பர்சன் தானான்னு ஒரு சைன் கிடைக்காம இருந்தீங்க, கன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் கன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எனக்கு சாத்தியமா, வாஸ்தவம், எனக்கு அமையுமா, சாஸ்வதமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா எஸ், யூ டிசர்வ் இட். அமையும். இந்த பர்சனோட தான் உங்கள் ட்ரீம் லைஃப். அவங்க அப்படிதான் உங்களை அவங்க மனசுலையும் வச்சுருக்காங்க. 10 of Wands. ஆனால் இப்போதைக்கு சூழல் ரெண்டு பேருக்குமே பயங்கர பேர்டனிங்காக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே செப்பரேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேருமே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அவங்களுக்கும் உங்ககிட்ட பேசாமல் அவங்களோட வேலையை கண்டினியூஸாக பார்க்குறது, ஒர்க் பேர்டன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சுமக்க முடியாத அளவுக்கு ஹெவினஸ் ஃபிசிக்கலாகவும் இருக்குது, மென்டலாகவும் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து தவிச்சு போயிருக்காங்க. அதே மாதிரி பேச முடியலேங்கிற மனபாரத்தையும் யார்கிட்டையும் இறக்கியும் வைக்க முடியல. வேலை பழுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க ஒர்க்கில், அதையும் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, இறக்கி வைக்கவும் முடியல. அவ்வளோ அளவுக்கான சஃபகேஷன்லேயும் சஃபரிங்லேயும் தான் இருக்காங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? இப்போ பிரபஞ்சமே உள்ள வருது. பிரபஞ்சமே உள்ள வந்து என்ன செய்யுது? பிள்ளைங்க இவ்வளோ தவிப்போட இருக்குது, இவ்வளோ ஆசையோட இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி எண்ண ஓட்டம் இருக்குது, இனி இவங்களை பிரித்து வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து பிரபஞ்சம் உங்களோட இந்த குமுறலும் சரி, உங்களோட சஃபகேஷனும் சரி, உங்கள் பர்சனுடைய சஃபகேஷனும் சரி, நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த ட்ரீம்ஸில் இருக்கீங்க. 10 of Cups வேணும். ஓகேயா? இப்போ இந்த பர்சன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் டுகெதர்னஸில் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இருக்கிற சூழ்நிலை மனபாரமும் ஜாஸ்தி இருக்குது, ஃபிசிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டி பாரமும் ஜாஸ்தி இருக்குது, சேர முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது பிரபஞ்சமே ஸ்டெப் இன் ஆகுது. ஸ்டெப் இன் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, பிரபஞ்சமே வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கறதுக்கு, இந்த ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பிரபஞ்சம் மூவ் பண்ணி உங்களுக்கு அது கொடுக்கணுமோ அதுக்கு பிரபஞ்சமும் ஒர்க் பண்ணுது. அதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.